மக்கள் எந்த செயலை செய்தாலும் இவரை தொழுது செய்தால் வெற்றி நிச்சயம். முன்னொரு காலத்தில் மன்னர்கள் போருக்கு போகும் முன் அந்த அம்மனை தரிசித்தே செல்வார்களாம். முனிவரின் சிலையை தொடாமல் தீண்டா திருமேனியாக அபிஷேகம் ஆராதனை செய்யும் தலம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் கோயில், நங்கவரம். சுமார் 1300 வருடம் பழமையான கோயில். சோழ மன்னர் ஒருவருக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. பெண் குழந்தையின் முகம் மட்டும் நரிமுகமாக இருந்தது. சோழ மன்னர் கோயில் கோயிலாக போனார். தனது மகளின் நரிமுகம் மாறி அழகிய முகமாக மாற இறைவனை வேண்டினார். நங்கைவரம் என்ற இந்த ஊரில் இரவு தங்கினார். மன்னரின் கனவில் வந்தாள் அம்பிகை.